நல்லா கவனிங்க. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிரிவுகள் தான் ஜாதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நம்ம எல்லாம் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் அநேக இடங்களிலே ஜாதிகள் பார்க்கப்படுகிறது. ஜாதி பெருமை கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் சத்தியத்தை கேட்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாதி பெருமை சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ஆமென் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் எந்த குடும்பம் தெரியுமா. எந்த குடும்பம் இருந்தா என்ன? ஆமென் சொல்ல மாட்டீங்க. நீ பெருமை பாராட்டுகிற அத்தனை பெருமையும் நீ பேசுற வரைக்கும் தான். நீ படுத்துட்டா உன்னை கண்டுக்கிறதுக்கு ஒரு ஜாதி பையன் வர மாட்டான், உன் ஜாதி பையனே வர மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. இன்றைக்கு இந்த ஜாதியை வச்சு பெருமையா பேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கிறோம். ஒரே ஜாதி தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், மத்த நீங்களாங்க ஒருத்தவங்களை கேட்டா ஒவ்வொரு ஜாதி பேச சொல்லுவாங்க. எந்த குலம் நீங்க, எந்த பாத்திரம் நீங்க, எந்த ஜாதி? நான் சொல்லுவேன், நம்ம எல்லாம் மனுஷ ஜாதியா அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஞாபகப்படுத்தி. நம்ம ஆளு சிலர் நான் சொல்றேன், தம்பி எந்த ஊரு நீங்க, உங்களுக்கு எந்த ஊரு? என் ஊருக்கு பேர் கேட்டாதான் பழகுவீங்களா? நமக்கு எந்த ஊரு, அப்புறம் எந்த ஊரு சொல்லுங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் யாருன்னு எனக்கு தெரியும். உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் வாழணுமே தவிர, இந்த ஜாதியின் அடிப்படையில பார்த்து பழகிறாங்கன்னா அவங்களை வெட்டிடுங்கன்னா என்ன, அவங்களுடைய நட்பை என்ன பண்ணுங்க. அப்படிப்பட்ட மனுஷாளுங்க நம்ம பக்கம் வர வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஜாதி 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 ஜாதின்னு பேசி எத்தனையோ பேர் சீரழிஞ்சு போயிட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க நல்லா கவனிங்க. நம்மளும் பேர் எழுதி வச்சுக்கோங்க பெருமையா. பாக்கியவதி நாடார், டேனியல் நாடார், கிறிஸ்டோபர் செட்டியார். உன்னை எவனா கேட்டானா அதெல்லாம் போட சொல்லி? இன்றைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஜாதி பார்க்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெருசா பெத்த பேரை போட்டு எழுதி வச்சுக்கிறது, நானும் இந்த ஜாதியை சேர்ந்தவன் தான். வசனம் சொல்லுகிறது, உன் பேருக்கு பின்னால இதெல்லாம் போட்டுனா நீ கிறிஸ்தவனே இல்லைன்னு பேரும் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஜாதி அந்த ஜாதி ஒரு ஜாதி மேல போவாது. மனுஷ ஜாதியாகி நீயும் நானும் தேவன் மேல வைக்கிற விசுவாசம் தான் உன்னை மேல கொண்டு போகும். ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இன்றைக்கு ஜாதி பெருமை மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இங்க வேதத்துல படிக்கிறோம், நான் நட்டேன் அப்போ நீர் பாய்ச்சினா எங்களால அல்ல, விளைய செய்கிற தேவனாலேயே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஊர் பேரை கேட்டு எவனா உங்க கேட்டானா காது மேலே கொடுத்தாட்டீங்க. ஊர் பேரை கேட்காதரா, என் பேரை கேள்றான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஊர் பேரை கேட்கறது முன்னால ஊர் பேரை கேட்டா ஓ அப்ப நம்மாலு. இன்னைக்கு நிறைய கும்பல்கள் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. இன்றைக்கு அநேக திருச்சபை ஜாதி பார்த்து வாழ்கிற திருச்சபையா இருக்கு. அநேக